ஹாய் சிஸ்டர்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம புட்டாஸ் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த புட்டாஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ளவுஸில் டிசைன் போட்டிருப்போம். நம்ம பார்டர் சைடு மட்டும் நம்ம போட்டிருப்போம், கீழ்ப்பக்கம் மட்டும் ஏதாவது ஒரு டிசைன் போட்டிருப்போம். அந்த ஸ்லீவை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறதுக்கு இந்த புட்டா டிசைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் எந்த மாதிரிலாம் போடலான்றதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. அதுக்கு முதல்ல ஒரு த்ரெட்டு, இப்போ நம்ம இதை மிஷின் த்ரெட்லேயும் நம்மளால் போட முடியும். நான் இன்றைக்கி மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி தான் நார்மலாக எப்போதும் போலேயே நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ த்ரெட்டை மேலே கொண்டு வந்துக்கோங்க. இப்போ சிங்கிள் பீட் புட்டா போடலாம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு பீடு, சிங்கிளாக ஒரு பீடு மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு எப்போதும் போல் நீங்கள் உள்ளே கொடுத்து வெளியே எடுத்துட்டு இந்த இதை நம்ம நார்மலாக நம்ம எப்போதும் போல் நாட்டும் போடலாம். இல்லைனா இந்த த்ரெட்டை இப்படியே சுற்றி இது மேலே கொண்டு இதை இப்படி போட்டு நீங்கள் முடிக்கலாம். இந்த மாதிரியும் போடலாம். சிங்கிளாக ஒரு பீடு போடும்போது அதுக்கு நம்ம நாட் போடணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி போடலாம். இப்போ நம்ம 2 பீடு வச்சு போடுறது எப்படின்னு பார்க்கலாம். டபுள் பீடு வச்சு போடலாம். அதுக்கு த்ரெட்டை மேலே கொண்டு வந்துட்டு ஒரு பீடு எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு சுகர் பீட் போடுற மாதிரி இன்னொரு பீடு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீடு லோட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பீடு இருக்கும் இதில். இப்போ நீங்கள் இதை கொடுத்து முதல்ல ஒரு பீடை கொடுத்துட்டு அதுக்கு கீழே நீங்கள் கொடுத்து வெளியே எடுத்துக்கோங்க. திரும்ப இன்னொரு பீடை கொடுத்து அதையும் கொடுத்துட்டு அடிப்பக்கத்துலேருந்து மேலே த்ரெட்டை கொண்டு வந்துட்டு அப்படியே இந்த பக்கத்தில் ஒரு நாட் போட்டுருங்க. எப்போதும் போல் கீழேருந்து த்ரெட்டை எடுத்து மேலே கொண்டு அப்படியே ஒரு நாட். இது டபுள் பீட் நாட்டு. டபுள் பீட்ஸ் வச்சு நம்ம போட்டிருக்கோம். இது இப்போது நம்ம ட்ரிபிள் பீட் போடலாம். ஒரு ரவுண்ட் பீடுக்கு சைடில் 2 பக்கமும் 2 சுகர் பீடு, ஒரு சுகர் பீட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல சுகர் பீடை கொடுக்கணும். ஒன்று எடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்குள்ளேருந்து த்ரெட்டை வெளியே கொண்டு வந்துட்டு ரவுண்ட் பீட் கொடுங்க. அதுலேருந்தும் த்ரெட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னொரு சுகர் பீடை கொடுங்க. திரும்ப இது 3 போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு நாட். இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ 3 இது போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இது குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி புட்டாஸ் போடுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு இதுலேருந்து மேலே எப்போதுமே ஒரு திலகம் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அந்த திலகம் ஸ்டோனோட அந்த மேல் பக்கத்தில் இருந்தனா நீங்கள் டிசைன் ஆரம்பிக்கணும் போடுறதுக்கு. இதுக்கு நம்ம சுகர் பீட்ஸ் நிறைய லோட் பண்ணிக்கலாம். இப்போது சுகர் பீட்ஸ் இதில் லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 2 பீடாக கொடுங்க. அப்படியே கொண்டு வந்துட்டு கடைசியில் வரும்போது உங்களுக்கு இன்னும் 2 பீட் போட்டுக்கோங்க. போட்டு அந்த ஷார்ப் எட்ஜ் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு இங்கே 2 பீடு போட்டிங்கன்னா தான் அந்த ஷார்ப் இது கிடைக்கும்.
வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போலயே நாட் போட்டு முடிச்சிடலாம். ஃப்ரேம்டு குந்தன் தான் இதுவும். இது கலர் குந்தன். இதில் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா, இதில் அங்கங்கே மார்க் பண்ணிவிட்டு இதனுடைய மேல் பக்கத்துலேருந்து எடுத்துக்கலாம். இதில் போடுறதுக்கு ஒரு சுகர் பீட், ஒரு ரவுண்ட் பீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே சேர்த்து கூட நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து இங்கே இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நீங்கள் வந்து எடுக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போடுறீங்களோ அங்கங்கே நீங்கள் நாட் போட்டு தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் போடும்போது நீங்கள் அங்கங்கே நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த புட்டாஸ் இந்த மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் புட்டாஸில் வந்து நம்ம கீழ்ப்பக்கமாக இப்போ ரவுண்ட் பீட் போடுறதுக்கு அடிப்பக்கத்துலேருந்து நீங்கள் த்ரெட்டை மேலே கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம இந்த பீட் எடுத்துக்கலாம். ரைஸ் பீட் எடுத்து அதை நம்ம இதில் கொடுத்து இந்த பக்கம் நாட் போட்டுக்கோங்க. திரும்ப இங்கிருந்து இந்த இதுக்கு ஆப்போசிட் இந்த சைட்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பீடை இதில் கொடுங்க. மேலே கொண்டு வந்து இந்த பக்கமாகவும் நாட் போடலாம். நீங்கள் இப்படியும் போடலாம், அந்த பக்கமாகவும் போடலாம். திரும்ப இன்னொரு பீடை இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுலேருந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு பீட் கொடுக்கலாம். இதுலேருந்து எடுத்து இதுக்குள்ளே கொடுங்க. கொடுத்துட்டு அங்கேயே ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரியும் நீங்கள் புட்டாஸ் போட முடியும். நெக்ஸ்ட்டு சக்கரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல இதுக்குள்ளேருந்து நூலை எடுத்துக்கலாம். ஊசியில் நூலை கோத்துக்கோங்க. நார்மல் ஊசியில் நூலை கோத்துட்டு அடிப்பக்கம் ஒரு நாட் போட்டுக்கோங்க. முடிகிற இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு சீக்வன்ஸை இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சுற்றி சீக்வன்ஸில் கொடுங்க. கொடுத்து அடிப்பக்கமாக நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்ட மாதிரி அடிப்பக்கத்துலேருந்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பக்கத்துலேருந்து எடுக்கணும். இப்போ அடுத்தது போடுறதுக்கு அதுக்கு பக்கத்துலேருந்து எடுத்துக்கலாம். எடுத்து மேலே கொண்டு வந்துட்டு இன்னொரு சீக்வன்ஸை எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடுங்க.
இதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம கடைசி இது போட போகிறோம். அதுக்கு ஒரு இதை எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. ஒரு சுற்றி இதுக்குள்ளே கொடுங்க. கொடுத்துட்டு த்ரெட்டை அடிப்பக்கமாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புட்டா ரெடி ஆயிடும். இப்போ இந்த புட்டா வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சாரியோட கலர் கான்ட்ராஸ்ட் கலர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு இந்த இதை போடலாம். இப்போ சாரியோட ப்ளவுஸ் வந்து ஒரு கலரில் இருக்கும். இங்கே இந்த ஒயிட் தான் வந்து ப்ளவுஸோட கலர்னால் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கிற ரெட்டு வந்து நமக்கு சாரியோட கலராக இருக்கிற மாதிரி நம்ம கான்ட்ராஸ்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து அங்கங்கே புட்டாஸ் வந்து நம்ம ஹேண்ட்ஸு ஸ்லீவில் எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டு கவர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணுற விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ். இந்த கிளாஸ் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.